ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம டேஸ்டான பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்காக 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லாம் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்கும்போது போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. அப்போ அதை உதுத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் பீஸுமே பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சிக்கனை இப்போ வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். இனி இந்த சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக இதை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சிக்கன் வேகிறப்ப அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் பக்குவமாக வெந்து வந்துடும். 4 விசில் வந்து ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நல்லா சூடாக இருக்கனால ஆற விட்டு அதுக்கப்புறமா பிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுமே இது கூட 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த பிச்சி போட்ட சிக்கன் வறுவலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 4-5 துண்டு ரம்பாயில் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துப்போம். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு இதையெல்லாம் எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான அந்த இலை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துப்போம். மீடியம் சைஸ் வெங்காயமாக 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வார அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இந்த பிச்சி போட்ட சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வரைக்குமே நம்ம தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா நல்லா வேக வச்சு எலும்புகளையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் சிக்கனை நம்ம இதில் சேர்க்குறோம். மிதமான தீயில வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச சிக்கனுமே நல்ல சூடு ஆறிடுச்சு. இப்போ அதிலிருந்து எலும்புகளையெல்லாம் தனியாக மாற்றிட்டு அதோட சதை பகுதிகளெல்லாம் தனியாக பிச்சு எடுத்துடலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியுமே இவ்வளவு இருக்குது பாருங்கள். இது நமக்கு லாஸ்ட்டாக யூஸ் ஆகும். இது இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுடலாம். சூடு ஆறுனதுனால கையாலே ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம். இல்லாட்டி ஃபோக் ஸ்பூன் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சதை பகுதிகளெல்லாம் பிச்சு எடுத்துட்டு எலும்புகளை தனியாக மாற்றிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நம்ம இன்னைக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழியில் தான். இதுக்கு பதில் நீங்கள் நாட்டுக்கோழி பயன்படுத்தி பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்க, வெங்காயமும் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இனி நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, தக்காளியுமே நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இனி இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருந்தோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மற்ற மசாலாக்களை சேர்த்துப்போம். ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துப்போம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிப்போம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம்.
இந்த பிச்சி போட்ட சிக்கனை வேக வச்சு நம்ம செய்கிறோம். இதே போல் சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணது மீதமாச்சுனாலும் அதையும் உதுத்து போட்டு இதே மெத்தட்லேயே செய்யுங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு உதுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். பிச்சி போட்ட சிக்கனை இதோட சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனோட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஜீரகத்தூள் போட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா அசல் சிக்கன் சூப் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா விருப்பப்பட்டு குடிப்பாங்க. சிக்கன் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை இப்போ சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி வரும். எப்போவும் சிக்கன் ஒரே மாதிரி கிரேவியாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. பரோட்டா பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. தோசையோட ஸ்டஃப் பண்ணி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்ட அந்த டைம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துப்போம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போல் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன மல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பெப்பர் தூளோட காரத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இதோட 1 டீஸ்பூன் போல் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். கார்னிஷிங்காக ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்க்கறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கையில் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். வாழை இலை போட்டு சூடான அந்த பிச்சி போட்ட சிக்கனை கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.